ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஐம் போஸ்டிங் திஸ் வீடியோ. உங்கள் பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப பிஸியாக போச்சு அண்ட் நல்லாவும் போச்சுங்க. இந்த வீடியோவில் சில பல நம்ம மீல் ப்ரெப்ஸ் அண்ட் எப்படி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த நம்பர் வைப்ஸ். நம்ம எப்போவுமே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும். சமைச்சிட்டு யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். என்கிட்ட கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி அண்ட் பெரிய நெல்லிக்காய் இருக்குது. இது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வினிகர் அண்ட் சால்ட்டில் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி நெல்லிக்காவும் ஒரு 1/2 அன் ஹவர் போல் சோக் ஆகிட்டுருக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்த டப்பா க்ளீன் பண்ணோம் இல்லையா, காலி பண்ணோம் இல்லையா, அதனால் எனக்கு இவ்வளோ வெண்ணெய் சேர்ந்துருக்கு, ஏடை சேர்ந்துருக்கு. இதை நான் நெய்யாக மாற்ற போகிறேன். பட்டர் ஆல்ரெடி இருக்குது. அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ஜார் பத்தலைன்னா நீங்கள் 2 பேட்சாக பிரிச்சுக்கலாம். இது நான் 1 மாதம் சேர்த்து வச்ச வெண்ணெய்ங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டிடலாம். நல்ல ஆறி இருக்கணும். அது கூட கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 5 to 10 minutes அடிக்கணும். இந்த மாதிரி வெண்ணெயும் அதோட பாலும் தனித்தனியாக வரும். நீங்கள் ஜஸ்ட் பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சிரும். இதே ஸ்டேஜில் நீங்கள் பிழிஞ்சு, அதாவது அந்த பால் இருக்கு இல்லையா, அது மட்டும் தனியாக பிழிஞ்சு வெண்ணெயை பிழிஞ்சு எடுத்தோன்னா இதுதான் நம்மளோட பட்டர். நான் இப்போ பட்டரை தனியாக ஃபர்ஸ்ட் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வச்சுருக்க தண்ணி கூட நம்ம குடிக்கிற தண்ணி தான். நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு இதில் போடுறோன்னா, அதில் மிச்சம் எதுனா பால் ஸ்மெல் இருந்தாலும் அந்த தண்ணியில் அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ வெறும் பட்டர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிராம்ஸ் கிடச்சிது பட்டர். நான் இதை அப்படியே கடாயில் போட்டு சிம்மில் வச்சு நான் வதக்குறேன். ஸோ தட் நமக்கு நெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம பக்கத்துலேயே இருந்து பண்ணால் தான் அடி பிடிக்காது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் மேலே ஒரு ஃப்ராத்தியாக ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் போய் நல்ல பொங்கி வரும். அது அடங்கினோன்னே நெய் ரெடின்னு அர்த்தம். அண்ட் ரெடி ஆகிடுச்சுனாவே அந்த நெய் ஸ்மெல் வந்துடும். இதுதாங்க நம்ம பால் ஏடுலேருந்து தயாரித்த மணலான நெய். இதை ஆற வச்சு நம்ம ஒரு நல்ல க்ளீன் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். பாட்டுக்கு ஆறிட்டுருக்கட்டும். நான் அந்த கூஸ்பெரி எடுத்து வச்சேன் இல்லையா, அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு ஈஸி மெத்தட் நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்கு. நம்ம மோஸ்ட்லி இது வெறும்னே சாப்பிட மாட்டோம் நிறைய பேர். அதனால் நான் சாப்பிட மாட்டேன் பேசிக்லி. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஜாரில் அந்த கூஸ்பெரிஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு, அது கூட ஒரு 2 இன்ச் இஞ்சி நல்லா நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம போட்டுடணும். அது கூட காரத்துக்கு எனக்கு காரம் அவ்வளோ வேணாங்க. பட் அந்த ஒரு லைட்டாக ஸ்பைஸ்க்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் ஒரு 2-3 போட்டுக்கலாம். இன்கேஸ் நல்லா உங்களுக்கு வேணும்னா, காரம் வேணும்னா. அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் நல்ல கல் உப்பு போட்டு 24 hours நம்ம வெளியில் வச்சிடணும். அது கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது 20 to 30 days கண்டிப்பாக வருங்க. பட் ஆனால் டெய்லி நீங்கள் ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டா போதும். அண்ட் தயிர் சாதத்துக்குள்ள அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம நெய்யும் கொட்டி வச்சிடலாம். இந்த நெய் எனக்கு 400 ml கிட்ட வந்ததுங்க. 450 ml கிட்ட வந்துச்சு. அண்ட் இது ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது. நல்ல ஸ்மெல்லும் வந்துச்சு. இது நான் ஸ்வீட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறதுனால நான் முருங்கைக்கீரை போடலை. பட் நீங்கள் வெறும் இந்த சாப்பாட்டுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருங்கைக்கீரை போடுங்க. இதை நான் ஏன் வடிகட்டி இது பண்ணுறேன்னா, அடியில் அந்த இதெல்லாம் தங்கியிருக்கோம்ல, அந்த பன்னீர் அந்த பாலோட அந்த மிச்சம்லாம் தங்கியிருக்கோம்ல, அது இதில் போக வேண்டாங்கிறதுக்காக நான் வடிகட்டிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். இதை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாவே ஒரு 2 ஸ்பூன் நெய் வருங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நெய் எடுத்துருங்க. இதே மாதிரி தான் டீ எது பண்ணாலுமே அதோட நல்ல ஒரு ஃப்ளேவர் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த வடிகட்டிலே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கிடைக்கும். ஸோ எனக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு வரும். ஏன்னா என் வீட்டில் என் பையன் மட்டும்தான் நெய் யூஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட் ஒரு பார்சல் வந்துச்சுங்க. கிரகப்பிரவேச செட். நாளைக்கு டியூஸ்டே. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கே நான் அதை தண்ணியிலலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் பிரிச்சிட்ருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துருச்சு. நான் இவ்வளோ பெருசு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கிரானைட் அண்ட் நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1/2 an hour to 1 hour நான் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிடுறேங்க. இதை கிரகப்பிரவேச செட்னா ஒரு அம்மி, அப்புறம் ஆட்டாங்கல், அப்புறம் இந்த பவுடர் பண்ணுவோம் இல்லையா, இது உரல், இதெல்லாமே இருக்கும். ஸோ நான் சரி வாங்கலான்னு வாங்கினேன். இது நான் என் பூஜை ரூமுக்காக தான் நான் வாங்கினது இந்த குட்டி செட். இது நம்பிக்கை தான். இது மஸ்ட் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிலீஃப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான்.
தென் அதை எடுத்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடுறேங்க. இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சோன்னே நம்ம சாமி ரூமில் நாளைக்கு டியூஸ்டே தான் வைக்க போகிறோம். ஸோ நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருக்க மிச்சம் மீதி எல்லாமே கிளியர் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து வெறும் வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து நான் வந்து போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தேவையான ஒரு 2 வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஏர்டைட் ஜிப் கவர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போனாவே கிடைக்கும். நல்ல ரேட்ஸில் கிடைக்கும். அண்ட் மைக்ரோவேவ் ஃப்ரெண்ட்லி கூட கிடைக்கும். உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ, எந்த சைஸ் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸ் வாங்கினேன். லார்ஜ், ஸ்மால் அண்ட் மீடியம். எனக்கு இந்த மாதிரி பெருசுக்கெல்லாம் எனக்கு லார்ஜ் தேவைப்பட்டுச்சு. ஸோ உள்ளே இருக்க காற்றெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த இதில் தான் ரேப் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ரீயூசபிள். நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அலசிட்டு நம்ம வெயிலில் திருப்பி காய வச்சுட்டு நம்ம திரும்பவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பல்காக வந்து எனக்கு கிடச்சிதுங்க. வெங்காயம்லாம் வந்து ஒரு நல்ல ரேட்டில் கிடச்சிச்சு. ஸோ அதையும் வந்து ஒரு 2 kgs நான் வாங்கிட்டேன். அண்ட் தக்காளியும் வந்து ஒரு 4 kgs வாங்கினேன். ஏன்னா வந்து டொமேட்டோ கெச்சப், பீஸா சாஸ் அண்ட் வந்து ஒரு சட்னி பண்ணும். அதுக்காக நான் அதனால் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டேன். தக்காளி எப்போவுமே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு தான் ஸ்டோர் பண்ணணும். அண்ட் எனி வெஜிடபிள்ஸ், நான் இது வந்து கோவிட்லேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. எனி வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா, சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் இது 3மே போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/2 an hour வந்து நம்ம சோக் பண்ணிவிட்டு நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பட் இன் ஜென்ரலாக எனி வெஜிடபிள்ஸ் இப்போ நீங்கள் டெய்லியே சமைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 an hour வந்து பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் இது 3த்துலேயும் வந்து நீங்கள் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்கலாம். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனாலாம் எனக்கு தெரியாதுங்க. பட் வந்து இதனால் ஒரு கெட்டது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து சரி வை நாட் ஃபாலோ பண்ணலான்னு நான் பண்ணுறேன். இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம ஃப்ளாரெட்ஸாக பிச்சு வச்சிட்டோன்னா அது வந்து சீக்கிரம் வந்து புழுலாம் வராது. இதுவுமே நான் வந்து ஏர்டைட் அந்த கவரில் தான் போடுறேன். ஐ மீன் ஜிப்பு கவரில் தான் போடுறேன். எப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோமோ உடனே வந்து இதெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் பிளான் பண்ணுறதுக்கும். ரேடிஷ், அப்புறம் கேரட், வேறு வந்து அவரைக்காய் இதெல்லாமே வந்து நம்ம எட்ஜஸ் கட் பண்ணி வச்சிட்டோன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த கேரட்லாம் நான் வந்து 2 weeks முன்னாடி தாங்க வாங்கினேன். நான் சொன்னல இதுதான் மிஞ்சி இருக்குன்ட்டு. இதை நான் வாங்கினேன், கட் பண்ணி இந்த பேக்கில் வச்சதுனால பாருங்கள் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பீட்ரூட்லாம் பாருங்கள் 2 weeks ஆச்சுங்க ஃபார் ஷோர். ஆனால் அது வந்து சாகியாகவே ஆகலை, அப்படியே கல் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி க்ரீன் சில்லி அதோட காம்பை கிள்ளிட்டு நம்ம வந்து சோக் பண்ணி வச்சிடலாம். இதுவுமே வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கிறோம். அதே மெத்தட் தான் பேக்கிங் சோடா அண்ட் சால்ட். நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் வாங்கினேங்க. இதை வந்து இதே கவரில் விட மாட்டேன். நான் வந்து இதையுமே அந்த ஜிப்லாக் கவரில் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா பேப்பர் கவர் இருந்துச்சுனாலும் போடலாம். மட்டும் வாஷ் பண்ணிட்டுலாம் வைக்கக்கூடாதுங்க. நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 2-3 days மேலே தாங்காது. மஷ்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வெஜிடபிள் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த பூண்டெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம அப்படியே போட்டோன்னா சீக்கிரம் காஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோவாக நம்ம பிரித்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 2-3 மாதத்துக்கு கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே மாதிரி இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 grams வாங்கியிருக்கேன். அண்ட் எனக்கு வரும் ஒரு 2 மாதத்துக்கு வரும். இப்போ நான் வந்து 1/2 an hour ஊற வச்சேன் இல்லையா, அந்த தக்காளியெல்லாம் நல்லா நான் ஃபேனில் ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் என்னால் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். பட் இந்த வாட்டி நான் வாங்கினது சாஸஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இமீடியட்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணிடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு சாஸ் வீடியோ வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும் போது இந்த கருவேப்பில்லை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் மிஞ்சிரும் இல்லையா. அண்ட் வந்து நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும் போது கூட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்போ பழசை என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் நான் துவையல் பண்ணுவேன். வெறும் அது என்ன உளுந்து அண்ட் சன்னா தால் அண்ட் எவ்வளோ க்ரீன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளி இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து துவையல் மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம், தண்ணி கம்மியாக ஊற்றி. என் ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா லெஃப்டோவர்ஸும் காலி ஆகிடுச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்கு என் ஃப்ரிட்ஜும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். தேங்க்யூ.